அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று காதலை தினத்தை முன்னிட்டு கோடிட்டு உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் முன்னிட்டு காட்ட விரும்புகிறேன். 1 யோவான் 4:19 அவர் முந்தி உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நீங்களும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய மீறுதலுக்காகவும் உங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் முழுவதையும் நமக்காக சிந்தப்பட்டார். சிலுவையில் மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பாதியிலே விட்டுட்டு போகிற ஒவ்வொரு இதயத்தையும் நீங்கள் நேசித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காகவே முன்னமாகவே இயேசு ஜீவனை கொடுத்தார், உங்களுக்காகவே இரத்தம் சிந்தினார். அவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு உங்கள் இருதயங்களில் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவா, உங்களுக்காக உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கொடுக்க போறீங்களா? இல்லை பாதியிலே விட்டுட்டு போகிற உங்கள் காதலியோட இருந்த உங்களோட வாழ்க்கையை நீங்கள் துவங்குறீர்களா? இயேசு உங்களை நேசிக்கிறார். அவரிடத்தில் உங்கள் இருதயத்தை கொடுத்து பாருங்கள். சமாதானம் உண்டாகும், வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாக மாற்ற இயேசு வல்லமையுள்ளவர், உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.